Hey friends, welcome to your entertainment our video YouTube channel. பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா சீதா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு என் கூட பேசாத என் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா விஜயா வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ளே போய் கிச்சனில் போய் பார்க்குறாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே மீனா செஞ்சு வைக்க காணோம். அந்த கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா, இவளை இப்போ என்ன பண்ணுற பாரு சொல்லிட்டு ஒரு ஜக்கடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க மேலே ஊற்றிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் முத்து அங்கே வராங்க, பார்த்துடுறாங்க. உடனே முத்துக்கு சரியாக கோவம் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஜக்கை பிடுங்கி அவங்க அம்மா மேலே அடிக்கிற மாதிரி போயிட்டு பார்த்திங்கன்னா கீழே போட்டுடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா முத்துவோட அப்பா அங்கே வராங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடா சத்தன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போய் மனோஜ், ரோகிணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரவி, ஸ்ருதிலாம் கரெக்டாக வராங்க. ரவி, ஸ்ருதி வெளியேருந்து வராங்க. மனோஜ், ரோகிணி பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து வெளியே வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒன்று கூடிடுறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க அண்ணாமலை என்ன சத்தம்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பா. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க மீனா முத்துவோட அம்மா, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அந்த ஜக்கு கொண்டு வந்து அடிக்கிற வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் அப்படிலாம் பண்ணுறவன் இல்லையே, ஏன் நாங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறோம், அங்கே பாருங்கள் அந்த ஜக்கு கூட அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துவோட அம்மா. அப்போ பார்த்திங்கன்னா மனோஜ் சொல்கிறாங்க, பண்ணியிருப்பான், இவன் பண்ணுறவன் தானே, இவன் எல்லாக்கிட்டையும் அடிக்கடி சண்டைக்கு போகிறவன் தானே, இவனுக்கு இதுதானே வேலை சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நீ அமைதியாக என்னன்னு கேட்டுட்டு தானே இருக்கன்றான். அப்போ ரவி வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா முத்து அப்படிலாம் பண்ணுறவன் இல்லை, வேறு ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மீனா ஸ்ருதி இருக்காங்களோ, அவங்க மீனா கிட்டே போயிட்டு என்ன ஏன் இப்படி நிற்கிறீங்க, முகம்லாம் ஏன் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்கப்பா, இவங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமாப்பா, மீனா இப்படி நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா உடனே அவங்க முத்தோட அப்பாவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவன் என்ன பண்ணி வச்சுருக்கா தெரியுமா, இன்றைக்கி இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு போய் கிச்சனில் பார்த்தா எதுவுமே சமைச்சிருக்கான்னு எல்லாமே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடு ஹாலில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க, வேறு எங்கே படுத்து தூங்குவாங்க, அவங்களுக்கு தான் ரூம் இல்லையே, ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இப்போ வந்து முத்தோட அப்பா கேட்குறாங்க, விஜயா நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் எதுவும் சமைக்கலை, ஏதோ இப்போ சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முத்துவோட அப்பா, அதை விடு, நீ பகலில் தூங்குறவ இல்லையே, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராத்திரி கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ருதி தொட்டு பார்த்துட்டு பாடியெலாம் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா முத்து சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கிட்டே போயிருப்பேன் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இவன் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருந்திருக்கா, இவன் மேலே போய் பச்சை தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்போ பார்த்திங்கன்னா திட்டுறாங்க அவங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் வந்து சொல்கிறான், பார்த்து வேணும்லாம் ஊற்றிருக்க மாட்டாங்க, தெரியாமல் பட்டு இருக்கும் அப்படி சொல்கிறான், நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க விஜயா கிட்டே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்மையாக, தண்ணி எடுத்து ஊற்றனியா கேட்டால், பின்ன என்ன பண்ணுறது, பகலில் தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த வேலையும் செய்யாமல் உனக்கு மண்டையில் என்ன இது இருக்கா, களிமண் தான் இருக்கா, என்ன அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவள் எப்போயாச்சும் தூங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, தூங்குறாளா என்ன ஏதுன்னு பார்க்காம இப்படியா பச்சை தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக திட்டுறாங்க விஜயாவை பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடியும். ரவின்னு சொல்கிறாங்க, அண்ணியாக இருக்கவே இவ்வளோ பொறுத்துன்னு போகிறாங்க, இதே வேறு யாராக இருந்தால் இங்கே நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்படின்னு சொல்கிறாங்க ரவியும். அப்போ பார்த்திங்கன்னா மனோஜ் சொல்கிறாங்க, இப்போ என்னடா ஆச்சு, மீனாவுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு எப்படிரா தெரியும், அம்மாவுக்கு என்னவா அதெல்லாம் தெரியவா போகுது, சும்மா என்ன ஒரு லாரி தண்ணி எடுத்து ஊட்டினாங்க, ஒரு ஜக்கு தண்ணி தானே, அதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா, நீ அமைதியாரா, இதுவும் பொண்டாட்டி மேலே ஊற்றிருந்தா நீ கேட்டிருப்பா, இல்லை அப்போ கூட நீ கேட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா நீ தான் அம்மாவுக்கு பயப்படுவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னன்ட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் டப் பண்ணுற சீரியலில் கூட இந்த மாதிரிலாம் இதுவாகும், அதே நான் பார்த்திங்கன்னா ஓவர் இதுதான் நினச்சிருந்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டிலே நடக்குது, இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க, இதே என் மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சுட தண்ணி எடுத்து உங்கள் மேலே ஊற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா முத்துவோட அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாமா பண்ணுவேன், நீ தூங்கிட்டே இருக்கப்போ என்னவா இருந்தா நீ தூங்கிட்டே இருக்கப்போ உன் மேலே ஒரு குடம் தண்ணி வந்து ஊற்றினா நீ இதுவாக இருக்குவியா
அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. முத்துவோட அப்பா பார்த்திங்கன்னா விஜயாவை. பார்த்திங்கன்னா ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, என்னவா இருந்தால் என்ன, கொஞ்சமாச்சு அறிவு எனக்கு வேணால் மனசாட்சின்றதுல நீ இப்படி ஊற்றுறது அவங்க அம்மா பார்த்துருந்தா எப்படி இப்போ என்ன நினச்சிப்பாங்க, உடஞ்சி போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்றாங்க. இப்போ முத்து மனசாட்சின்னா என்னன்னு என்ன வேலைன்னு கேட்குறோம்ப்பா அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முத்து சொல்கிறாங்க, இதே வேறு யாராக இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன், கொன்று இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவன் பொண்டாட்டிக்காக என்ன கொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா முத்துவோட அப்பா பார்த்திங்கன்னா விஜயாவை திட்டுறதை விடலை, திட்டிகிட்டே தான் இருக்காங்க. மீனா கிட்டே போயிட்டு பார்த்திங்கன்னா சாரி கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா என்னை மன்னிச்சிடுமா, இப்படிலாம் பண்ணுற அளவுக்கு விட்டு வச்சுருக்குது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த வாழ வந்த பொண்ணு தானே, அவளே ஒரு மருமகளாக மதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மீனை பார்த்திங்கன்னா, ஐயோ மாமா நீங்கள் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு நாள் சாப்பிட்லன்னா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் என்ன இந்த வீட்டில் வேலைக்காரியாவாக இருக்கிறா, சமைக்கிறதா இவள் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டுறாங்க. இப்போ ரவி நான் செய்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் சமைக்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்போ முத்து ரவியும் வேணான்னு சொல்கிறாங்க, நீ அங்கேயும் சமைச்சிட்டு வந்துட்டு இங்கேயும் கஷ்டப்படணும், உனக்கு என்ன இதுவா செய்யாதுடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனோஜ் சொல்கிறாங்க. இப்போ ரோகிணிக்கெலாம் அவ்வளோவா சமைக்க வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட மட்டும் வரும்பா சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவள் எப்படி பழகி வச்சுருக்கா, அவன்னா இந்த வீட்டுக்கு சமைக்கிறதுக்காகவே வரா, எல்லா மனுஷரையும் அப்போ அந்த எண்ணம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மா தான் செஞ்சுருந்தாங்க, இப்போ கிச்சன் பக்கம் போகிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. கடையில் போயிட்டு இல்லைடா வேணாம் மீனா சொல்கிறாங்க, ஹோட்டலில் சாப்பாடலாம் மாமாவுக்கு ஒத்துக்காது, வீட்டிலே செஞ்சிடலாம் சொல்கிறாங்க. அப்போ இல்லைம்மா ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒன்றாயிடாது, நீ படுத்து ரெஸ்ட் எடு, கடையிலே சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு நான் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் முத்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரவி வேணாம் நீ இங்கே இரு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீ எண்ணி கொடுந்தா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மனோஜை கூப்பிட்றாங்க, நான் ஒரு பிஸ்னஸ் மேன்ரா, நான்லாம் இப்படி ஹோட்டல் கடைக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேன்னா பசிக்காதாடா, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹோட்டல் கடையில் போய் வாங்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் வராங்காட்டி போகிறான், நான் வரேன் வாடா சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கூட போகிறதுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் இருங்க அங்கிள் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நீ ரவி கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடைக்கு போயிடுறாங்க எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயை பார்த்திங்கன்னா கோவப்பட்டு போயிடுறாங்க மொட்டை மாடிக்கு. அப்போ போயிட்டு அண்ணாமலை புரிய வச்சுட்டு இருக்காங்க, என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான், நீங்கள் அப்போ கூட எனக்கு சொல்லி புரிய வச்சுருக்கணும், ஆனால் அவள் பூ கட்டுற முன்னாடிலாம் என்னை இப்படி திட்டி இருக்கக்கூடாது, சொல்லி புரியுவாங்க, அதுக்காக எல்லோரும் முன்னாடி இப்படியே அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படிதான் உன் தப்பு, எல்லாரையும் வீட்டுக்கு வந்த மருமகளாக ஏன் மீனாவை மட்டும் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குது சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.